लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्दतिदरानदृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये श्रीशैलेशदयापात्रं दीपत्यादिगुणार्णवं यदीन्द्रं भ्रमणं वन्दे रम्यजामादरं मुनिं நீரார்கடலும் நிலமும் உழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தலின்மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலிமேயாராமுதையடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றனின் வரிசையில் இன்றைக்கு 2503வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழியிலே 11ஆம் பத்திலே வரக்கூடிய 5ஆம் திருமொழியுடைய 8வது பாசுரம் 1052வது பெரிய திருமொழி பாசுரம். இந்த பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் யசிகோபி பிரகாசாவி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுளூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையன் ஓன் தூயோன் சுடமான பேர் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா நெடுங்கிரவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கடல் குறி பரகாலும் பண்புகளே எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்குமுகல் மங்கையர் போன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்குத்தான் மாலை கனிவழியே பறிக்க ஓடுமென்று கோலில் பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. 1052வது பாசுரம். பார் மன்னர் மங்க படை தொட்டு வெஞ்சமத்து தேர்மன்னருக்கு அன்று தேர்மன்னர்காய் அன்று தேர் ஊர்ந்தான் காணேடி தேர்மன்னர்கா அன்று தேர் ஊர்ந்தான் ஆகிலும் தார் மன்னர் தங்கள் தலைமையிலான் சாழ்வே பொருத்தி சொல்லுகிறாள். மாயத்திலே வல்லவனடி உன்னுடைய கண்ணன் அவன் என்னென்ன அக்கிரமம் செய்திருக்கிறான் பார். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் வருகிறது. துரியோதனனும் அர்ஜுனனும் ஒரே நேரத்திலே கண்ணனிடம் உதவி கேட்டு போகிறார்கள். கண்ணன் படுத்திருக்கிறான், மாய தூக்கம். வெளியிலிருந்து வந்த அர்ஜுனன் முதலில் வந்தானாகிலும் கண்ணனுடைய திருவடி சேவையே தனக்கு போதும் என்று கண்ணனுடைய திருவடியை பார்த்து கொண்டே நின்று கொண்டிருக்கிறான். அடுத்து வந்த துரியோதனன் தான் ஒரு யாதவனுடைய காலடியிலே நிற்பதா அல்லது உட்காருவதா எனவே நினைத்து கொண்டு அவனுடைய தலைமாட்டிலிருந்து உட்காருவான். முதலிலே வந்தவன் துரியோதனன் மன்னிக்கும், 2வது அர்ஜுனன். கண்ணன் மாய தூக்கத்திலிருந்து விடுபட்டவன் போல் முதலிலே அர்ஜுனனை பார்த்து அர்ஜுனா வா 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 உனக்கு என்ன வேணும் கேள் என்று கேட்டான். உடனே துரியோதனன் ஒரு ஓங்காரம் செய்து நானும் இங்கே தான் இருக்கிறேன் கண்ணா, என்னை பார்க்கவில்லையா? முதலில் வந்தவன் நான், பெரியவன் நான், என்னுடைய கோரிக்கையை சொல்லி விடுகிறேன், அதற்கப்புறமே அர்ஜுனனை கவனி. கண்ணன் சொல்லுவான், இல்லை இல்லை, எப்போதும் குடும்பத்திலே இளைய மக்களை தான் முதலிலே கேட்க வேண்டும். பெரியவர்கள் கருத்து சொல்லிவிட்டால் இளையவர்களால் பதில் பேச முடியாது. எனவே இளையவனான அர்ஜுனன் தான் பின்னர் வந்திருந்தாலும் கூட என்னால் முதலில் பார்க்கப்பட்டவன் அர்ஜுனன் தான். எனவே அவன் கேட்பதை நான் கொடுக்க வேண்டும். அதனை அர்ஜுனா நீ கேள் சொல்லுவான். அர்ஜுனன் கேட்கிறான், எங்களுக்கு நீ சாரதியாய் வழி நின்று எங்களை காத்து ரட்சிக்க வேண்டும் பெருமானே என்று கேட்கிற பொழுது சொல்லுகிறான், நான் இந்த யுத்தத்திலே பங்கெடுப்பதில்லை என்று முடிவெடுத்து விட்டேன். ஆயுதத்தை தொடமாட்டேன் சொல்லுகிறேன் கேள். நான் ஆயுதத்தை தொடமாட்டேன். ஆயுதம் இல்லாமல் நானும் ஆயுதத்தோடு எனக்கு சமமான என்னுடைய வீரர்கள் யார் வேண்டுமோ அதை நீ கேட்டு பெற்றுக்கொள் என்று கேட்க அர்ஜுனன் சொல்லுவான், ஆயுதம் எடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, நீர் எங்களோடு இருக்கும் என்று சொல்ல துரியோதனனோ வலைகளை வாங்கி செல்கிறான். எனவே கண்ணன் சொன்னான், நான் ஆயுதம் எடுக்கப் போவதில்லை, ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டான். யுத்தத்திலே 13வது நாள் நடந்து கொண்டிருக்கிறது. 12வது நாள் அபிமன்யு கொல்லப்படுகிறான். அபிமன்யு கொல்லப்பட்ட உடனே அர்ஜுனனானவன் சபதம் செய்கிறான், நாளை மாலைக்குள்
அபிமன்யுவை கொன்ற ஜெயத்ரதனை நான் கொண்டு விடுவேன் என்று சொல்கிறான். துரியோதனன் ஜெயத்ரதனை கொண்டு போய் மலைக்குதிரை ஒழித்து வைத்துவிட்டு நாளை மாலை சூரிய அஸ்தமனம் வரைக்கும் வெளியில வராதே அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து விடுகிறான். அங்கே உயிர் பயத்தோடு இருந்த ஜெயத்ரதன் மலை குகையிலேயே தங்கி இருக்கிறான். போர்க்களம் நடந்து கொண்டிருக்கிறது. அர்ஜுனனுடைய சபதத்தின்படி அவன் அன்றைக்கு ஜெயத்ரதனை வீழ்த்தாவிட்டால் கொல்லாவிட்டால் அவன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும், அவன் நெருப்பிலே பாய வேண்டும். நேரம் நெருங்கி கொண்டே இருக்கிறது. சூரியன் அஸ்தமித்து விடுகிறது. திடீரென சூரியன் அஸ்தமித்து விட்டது என்று நினைத்த உடனே ஜெயத்ரதன் தான் இருந்த மலைக்குகையிலிருந்து வெளியே வருகிறான். உடனே கண்ணன் சொல்லுவான், அதோ ஜெயத்ரதன் தலை குறிப்பார்த்து அடி என்று சொல்லிவிட்டு மிகுதான் சூரியன் வந்து விடுகிறது. என்ன நடந்தது என்றால், கண்ணன் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சொன்ன கண்ணன் தன்னுடைய சக்கராயுதத்தை கொண்டு சூரியனை மறைத்தான் என்று தெரிந்து கொண்டார்கள் பின்னால். அப்படி வாக்கு தவறிய தவனனே உன்னுடைய கண்ணன் என்று ஒரு தோழி கண்ணனை குறை சொல்கிறார். அப்படி ஜெயத்ரதனை கொள்ள வேண்டும் என்பதற்காக வாக்கு தவறியவன் தானே, படையெடுக்க மாட்டேன், ஆயுதம் தொட மாட்டேன் என்று சொல்லும், ஆயுதத்தை தொட்டு விட்டானே, அவன் தானே உனக்கு பெரியவனா என்று கேட்டு சொல்ல இருந்து விட்டு போகட்டும் என்றால் இவர். ஆனால் அதே தேர் மன்னர்களுக்காகத்தான் அவன் தேர் ஊர்ந்தானாகிலும் வெற்றி பெற்றவர்கள் கூட இவனுடைய காலடியிலே தானே தங்களுடைய மேலான தலையை வைத்து போற்றுகிறார்கள். அப்படி மேன்மை மிக்கவன் அல்லவா என்னுடைய கண்ணன், நீ சொல்லுகிற குறையெல்லாம் ஒரு குறையே அல்ல என்று சொல்கிறான். நீ எப்படி வேணாலும் சொல்லிட்டு போ, அபிமன்யுவை கொன்றவனை கொன்றே தீருவேன் என்று அர்ஜுனன் சபதம் இருக்கு. அர்ஜுனனுக்காக சக்கராயுதத்தை கொண்டு சூரியனை மறைத்தான். சூரியன் மறைந்து விட்டான் என்று ஜெயத்ரதன் வர ஜெயத்ரதனை கொல்லும்படி ஆజ్ఞயிட்டான் கண்ணன். ஜெயத்ரதனை கொண்டு முடித்தான் அர்ஜுனன். எனவே இப்படி ஒரு செயலை செய்யலாமா, அது இழி செயல் அல்லவா என்று சொல்வதற்காகத்தான் படை தொட்டு என்று சொல்கிறார் என்று பெரியவாச்சான பிள்ளை மற்றவர்கள் ஒரே எதிராக ஆசிரியர் சொல்கிறார். அப்படி தன்னுடைய பக்தனுடைய தன்னுடைய பக்தனுடைய சபதத்தை நிறைவேற்றும் என்பதற்காக தான் செய்த சபதத்தை கூட மீறக்கூடிய வல்லவன் கண்ணன். அவனுடைய காருண்ய குணம் என்பது பகவான் கிருஷ்ணனுடைய காருண்ய குணத்தை விட மேன்மையானது எதுவும் இருக்க முடியுமோ? நீ சொன்னது போல் அவன் இழிவானவன் என்று நினைத்தால் நீ நினைத்து விட்டு போ. யாரெல்லாம் வெற்றி பெறுகிறார்களோ வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் அவனுடைய காலடியிலேயும் தன்னுடைய வெற்றி சமர்ப்பிக்கக்கூடிய மகா பெருமை மிக்கவன் என்னுடைய கண்ணன் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். பார் மன்னர் மங்க படை தொட்டு வெஞ்சமத்து தேர் மன்னருக்கு ஆய் என்று தேரூர்தான் காணேடி. தேர் மன்னருக்கு ஆய் என்று தேரூர்தான் ஆகிலும் தார் மன்னர் தங்கள் தலைமையிலான் சாழலே. காயேன வாச்சா மனசேந்திரிர்வா அப்யாப்தனாபா பிரகதேர் சுபாவாது கரோமியத்த சகலம் பரஸ்மி சிவ நாராயணாயரி தமத்தையாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடையில் இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொருவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவிடுவது கண்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.